ஸோ 8th ரெசிபி என்னோட அப்சல்யூட் ஃபேவரட். வாட்டரை இவ்வளோ அழகாக ஃப்ளேவர் பண்ண முடியுமா அப்படின்றது நான் ரொம்ப ஷாக்கிங்காக தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம மொமிமி தமிழில் ஃப்ளேவர்ட் வாட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சம்மரை ஃப்ளேவர்ஃபுல்லான வாட்டரோட என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ளேவர்ட் வாட்டர் செய்கிறதுக்கு இன்ஃபியூசர் பாட்டில் தேவைப்படும். நான் இப்போது ஐக்கியா பிராண்டோட பாட்டில் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. முதல்ல பாட்டிலில் அவங்க கொடுத்துருக்க மார்க்கிங் வரைக்கும் வாட்டர் ஃபில் பண்ணலாம். கேப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா அட்டாச் ஆகி வருது. உள்ள 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ட்ரை கம்பார்ட்மெண்ட். எக்ஸ்ட்ரா லோட் ஃப்ரூட்ஸ் அப்படி இல்லைனா ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி நம்ம ஏதாவது வச்சுக்கலாம். இதுதான் இன்ஃபியூசர் கண்டெய்னர். இதில் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ண போகிற பொருளை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளேவர்ட் வாட்டரோட ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ஃப்ரெஷ் மின்ட் லைம். இன்ஃப்யூசர் கண்டெய்னரில் லைம் சேர்த்துக்கலாம். லெமன் சீட்ஸ் எடுத்துடுங்க, இல்லைனா கசக்கும். கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ். அவ்வளோதான், நம்ம பாட்டிலை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ளேவர்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடும். நம்ம இதை குடிக்கலாம். நீங்கள் பாட்டிலில் ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ளேவர்ட் வாட்டரோட செகண்ட் ரெசிபி, ஸ்ட்ராபெரி மின்ட் லைம். முதல்ல லெமன் சேர்த்துக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி சீட்ஸ் எடுத்துருங்க, இல்லைன்னா கசப்பாக இருக்கும். அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸை சேர்த்துக்கலாம். மின்ட் லீவ்ஸ். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, யம்மியான ஃப்ளேவர் இருக்கும். தேர்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் மின்ட். ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண பைனாப்பிள் கியூப்ஸை சேர்த்துக்கலாம். கூடவே மின்ட் லீவ்ஸையும் சேர்த்துக்கலாம். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ரெசிபியில் பேபி குக்கும்பர் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல பேபி குக்கும்பரும் ஜிஞ்சரும் சேர்த்து ஒரு ட்ரிங்க் பண்ணிடலாம். அடுத்த ரெசிபியில் பேபி குக்கும்பர் கொரியாண்டர் சேர்த்துக்கிறேன். சிக்ஸ்த் ரெசிபியில் பட்டை ஆப்பிள் இது ரெண்டும் சேர்த்து செய்யலாம். செவன்த் ரெசிபிக்கு ஆப்பிள் அண்ட் ஜிஞ்சர். நம்ம எய்த்தா பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளேவர் கொண்டது. ஒரு வெரைட்டி ஆஃப் பேசில், திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜா சீட்ஸ் கூட இந்த செடியிலேருந்து தான் எடுப்பாங்க. இந்த லீஃபை ஸ்டாக்கோடு சேர்த்துக்கோங்க. ரொம்ப எம்மியான டேஸ்ட் இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஸ்மெல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ளேவர்ட் வாட்டர் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல இந்த ஃப்ளேவர்ட் வாட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது கிருஷ்ண துளசி. ஸோ என்னோட பேட் லக், இதுலேருந்து எந்த ஃப்ளேவருமே எனக்கு இன்ஃப்யூஸ் ஆகலை. நார்மல் துளசி மேபி யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஃப்யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நார்மல் துளசி உங்களுக்கு வேலை செஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், கண்டிப்பாக வாட்டரை 2.5 மணி நேரத்துக்குள்ளே காலி பண்ணிவிடுங்க. இல்லைனா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேல் டேஸ்ட் கிடைக்கும், நல்லா இருக்காது. ஓகே கைஸ், ஹாப்பி சம்மர், பாய்.